ஹாய் கைஸ், வெல்கம் டு விஷோ இன்ஃபோ. பீட்ரூட் ஹல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ எல்லாத்தையும் நீங்கள் உடனே பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாங்க. பீட்ரூட் ஹல்வா செய்ய தேவையான பொருள்லாம் பார்க்கலாங்க. பீட்ரூட் நான் கழுவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். தோலெல்லாம் எடுத்துகிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வேக வச்சுட்டேங்க. பாருங்கள், நல்லா வேக வச்சா சாதம் வேக வெப்பம் பார்த்திங்களா, அதே மாதிரி நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதை நான் அரைச்சி தான் செய்ய போகிறேன். அதனால் இவ்வளோ பெரிய பீஸாகவே வேக வச்சு வச்சுருக்கேன். தண்ணியெல்லாம் ஊற்ற வேணாங்க. பீட்ரூட் வேகும்போது அதில் இருக்கிற தண்ணியே வரும், அதையும் சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். வேஸ்ட் பண்ணிட வேணாம். நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. நீங்கள் துருவி செய்கிறதா இருந்தால் பீட்ரூட்டை கழுவிட்டு கட் பண்ணி துருவி வேக வச்சதுக்கப்புறம் செய்யலாம். இல்லை நீங்கள் டைரெக்டாக வதக்கி கூட செய்யலாம். நான் இந்த மாதிரி வேக வச்சு செய்கிறதுனால சீக்கிரம் ஆகும் அப்படின்னு வேக வச்சு வச்சுருக்கேங்க. இந்த ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். முந்திரி பாதாம் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு முந்திரி நான் எடுத்த பீட்ரூட்டுக்கான அளவு சொல்கிறேன். 20 கிராம் முந்திரி, 20 கிராம் பாதாம் எடுத்து வச்சுருக்கேன். சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன். இனிப்பை நமக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. ஃப்ளேவருக்காக நான் எதுவும் சேர்க்கலை. கலருக்காக பீட்ரூட்டே போதுங்க. ஸ்வீட் நல்லா என்ஹான்ஸ் பண்ணுறக்காக ஒரு பிஞ்ச் உப்பு எடுத்து வச்சுருக்கேங்க. இனிப்பு உங்கள் தகுந்ததுக்கு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ, ஜாஸ்தியாக கம்மியாக எப்படி வேணுமோ அப்படி சேர்த்துக்கோங்க. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம இந்த பீட்ரூட் அரைக்கும் போதே இது கூட இந்த முந்திரி பாதாமை சேர்த்து நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. பீட்ரூட்டு நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சாச்சுங்க. ஆல்ரெடி நம்ம வேக வச்ச பீட்ரூட் அப்படிங்கிறதுனால நல்லா சூப்பராக அரைஞ்சிருச்சுங்க. நம்ம அரைக்கும் போதே பாதாம் முந்திரி எடுத்து வச்சுருந்தோம், தண்ணியில் ஊற போட்டு வச்சுருந்தோம், அதையும் சேர்த்து நல்லாவே ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. அங்கங்கே சின்ன பாதாம் தெரிஞ்சால் ஒன்றும் தப்பில்லை, பாதாமோ முந்திரியோ தெரிஞ்சால் தப்பில்லை. நம்ம எடுத்து வச்ச அந்த ஒரு பிஞ்ச் உப்பை இதில் சேர்த்திக்கலாங்க. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. ஒரு பேனை ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த பேன் ஹீட் ஆனதும் நம்ம கீ சேர்த்துக்கலாம். அப்போ தான் ஹல்வா கிளறும்போது வானிலையில் ஒட்டாமல் வரும். அதனால் நமக்கு தேவைப்படுற அளவுக்கு கீ சேர்த்துக்கலாங்க. அப்புறம் பத்தலைனா கூட ஜாஸ்தி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சேர்த்த கீ ஹீட் ஆகிட்டுருக்கு. அது ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த பீட்ரூட் விழுதை போட்டு கிளறிக்கலாங்க. நல்லா சூடாகட்டும். நம்ம திக் வெசலாக இருக்கிறதுனால சூடாக கொஞ்சம் டைம் ஆகும். சூடாயிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச அந்த பீட்ரூட் விழுதை ஊற்றிக்கலாங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி வேக வச்சதுனால சீக்கிரம் அதோட பச்சை வாசனை போயிடும். இப்போ நல்லா கிளறிக்கலாம். ஓரளவுக்கு தண்ணியாக இருக்கிறதுனால தெறிக்கும், அதனால் பார்த்து பத்திரமா கிளறுங்க. பாருங்கள், முதல்ல இருந்ததை விட இப்போ கொஞ்சம் திக்காக இருக்குது. அந்த வாட்டர் கண்டென்ட் குறைஞ்சிருக்கு, திரிக்கும். அதனால் பார்த்து பத்திரமாவே கிளறிக்கலாம். கலர் பார்க்க சூப்பராக இருக்குது. பீட்ரூட் ஹல்வா செய்யும்போது கலருக்காக நம்ம எதுவும் சேர்க்கறது இல்லைங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற சர்க்கரையை சேர்த்துக்கலாம். நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சர்க்கரை சேர்த்துக்கலாங்க. சர்க்கரை சேர்க்கறதுனால மறுபடியும் தண்ணி விடும், மறுபடியும் தெறிக்குங்க. அதனால் பார்த்து கிளறிக்கலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு வந்திருக்கு பாருங்கள் நம்மளோட பீட்ரூட் ஹல்வா. இப்போ வெந்ததுக்கு அடையாளம் நல்லா ஷைனிங்காக இருக்குது பார்த்தீங்களா. அப்புறம் நல்லா திக்காக இருக்கிறது உங்களுக்கே தெரியும். ரியல் பீட்ரூட் கலர் இப்போ வந்துருச்சு பார்த்தீங்களா. அந்த பீட்ரூட் நம்ம தோலோடு பார்க்கும்போது எப்படி இருக்குமோ அதே கலரில் இருக்குது பாருங்கள். கலருக்காக நம்ம எதுவுமே சேர்க்கலை. அப்புறம் ஃப்ளேவருக்காகவும் நம்ம எதுவும் சேர்க்கலைங்க. அந்த பீட்ரூட் கலர் ஃப்ளேவரே இதுக்கு சூப்பராக இருக்கும். இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். சூப்பராக நம்மளோட பீட்ரூட் ஹல்வா ரெடி ஆயிடுச்சுங்க. செம்ம டேஸ்டான ரெசிபி, சத்தான சுவையான பீட்ரூட் ஹல்வாங்க. பீட்ரூட் குழந்தைங்க சாப்பிட மாட்டேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஹல்வாவை செஞ்சு கொடுங்க. இந்த அரைச்சி தான் செய்யணும் அப்படிங்கிற அவசியமே இல்லைங்க. நீங்கள் துருவி கூட செய்யலாம். நல்லா துருவி அந்த பீட்ரூட்டை எடுத்து தோலையெல்லாம் எடுத்துட்டு கழுவிட்டு துருவி சாதம் வேக வைக்கும்போது அதுக்கு மேலேயே வேக வச்சுக்கலாம். இல்லாட்டி நீங்கள் துருவின பீட்ரூட்டை டேரெக்டாக பேனில் போட்டு நல்லா நெய் ஊற்றி வதக்கி இப்போ நான் சொன்ன மாதிரி எல்லாம் செஞ்சுக்கலாங்க. நீங்கள் பால் கூட போட்டு
செஞ்சுக்கலாம். இன்னும் எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டாகவே இருக்கும். இல்லை பால்கோவா கூட போட்டு செஞ்சுக்கலாம். பால்கோவா போடும்போது இனிப்பு அளவு குறைச்சிக்கோங்க. நம்ம சேர்த்த சர்க்கரையோட அளவு குறைச்சிக்கோங்க. வெல்லம் சேர்த்து கூட செய்யலாம். ஒவ்வொரு வெல்லத்துக்கு ஒரு டேஸ்ட்டு, சர்க்கரைக்கு ஒரு டேஸ்ட் இருக்குது. நீங்கள் எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியான, சத்தான, சுவையான பீட்ரூட் ஹல்வா ரெடி ஆயிடுச்சுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். என்னங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.